தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது அதிமுக பாமக கூட்டணி என்று கூறப்பட்ட நிலையில் தற்போது பாஜக கூட்டணிக்கு பாமக செல்கிறதா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. தற்போது திண்டிவனத்தில் நடைபெற்று வரக்கூடிய பாமக உயர்மட்ட ஆலோசனை குழு கூட்டத்தில் இதுபோன்றதொரு முடிவு எட்டப்படலாம் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். தற்போது பாமக யூ-டர்ன் எடுக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. என்ன நிலவரம்? பாமக எந்த கூட்டணியில் இடம்பெற போகிறது என்ற எதிர்பார்ப்பு தொடர்ந்து தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தினசரி வெளிவரக்கூடிய நிலையில நேற்றைய தினம் பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியோடு சந்தித்து ஒரு இறுதிக்கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த பேச்சுவார்த்தை குறித்த தகவல்கள் எல்லாம் உடனடியாக மருத்துவர் ராமதாஸுக்கு தெரிவிக்கப்பட்டது. இன்று காலையும் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்தில் ஒரு ஆலோசனை நடத்தினார்கள். அதன் பின்னர் அவசரமான ஒரு உயர்மட்ட குழு மற்றும் வடமாவட்ட மாவட்ட செயலருடைய ஒரு கூட்டத்தை தற்போது தைலாபுரத்தில் கூட்டிருக்கிறார். சற்று நேரத்தில் தைலாபுரத்தில் இந்த கூட்டமானது தொடங்க இருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய தகவலாக மீண்டும் ஒரு யூட்டன் எடுத்தது போல பாஜக கூட்டணிக்கு செல்ல இருப்பதாக தகவல் பரவியது. நேற்றைய தினம் அருள் பேசும்போது அதிமுகவோடு கூட்டணி இறுதி செய்யப்படும் என்ற தகவலாம் வெளியான நிலையில மீண்டும் ஒரு யூட்டன் அடிப்பது போல பாஜக பாமக கூட்டணி உறுதி செய்யப்பட இருப்பதாகவும் ஏறக்குறைய 9-10 சீட்டு வரை பாமகவிற்கு பாஜக தரப்பில் வழங்க இருப்பதாகவும் ஒரு ராஜ்யசபா சீட்டு வழங்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இந்த உயர்மட்ட குழுவில் மருத்துவர் ராமதாஸ் உயர்மட்ட குழுவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களோடு கலந்து பேசி இன்னும் சற்று நேரத்தில் ஏறக்குறைய இன்று மாலைக்குள் ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. நாளைய தினம் பிரதமர் மோடி கலந்து கொள்ளக்கூடிய சேலம் பொதுக்கூட்டத்துல இந்த கூட்டணி இறுதி செய்யப்பட்டால் பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. பாலா, நன்றி கோகுல், விரிவான விவரங்களுக்கு.